அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச அந்த நபரோட நீங்கள் சேர்ந்து மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவும் ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ஸ்ரீலங்காவில் காலநிலை கொஞ்சம் மோசமாக இருந்த காரணத்தினால என்னால் வீடியோஸ் வந்து அடிக்கடி அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. அந்த இதுக்கப்புறம் வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணுவேன். அதே போல் ரீடிங்ஸும் அடிக்கடி உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இப்போது ஏஞ்சல் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எதிர்காலத்தில் இணையுமா, உங்கள் நபர்களோட நீங்கள் சேருவீங்களா அப்படிங்கிறதுக்காக ஏஞ்சல் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு டெக்லேருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு மற்ற டெக்லேருந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்து முழுசாக நம்ம கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ இப்போது ஏஞ்சல் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகேயா? ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தவறி விழுது. அதாவது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் மனசை அமைதிப்படுத்திக்கோங்க. அப்போ தான் ஏஞ்சலோட ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். ஓகே, நீங்கள் அமைதியாக இல்லாமல் படப்படான்னு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஏஞ்சல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். உங்கள் நபரோட எதிர்காலத்தில் உங்களால் இணைய முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நபருக்கு வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் இந்த பிரிஞ்சிருக்க அந்த நிமிஷங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு மன்னிப்பு கொடுக்காம கூட பிரிஞ்சிருக்கலாம். அதாவது நீ மன்னிப்பு கேட்டால் தான் நான் உங்ககிட்ட வந்து சேருவேன், இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் அவங்க வந்து சேருவேன், அப்படி சொல்லி கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பிரிஞ்சிருப்பீங்க. அப்போது உங்கள் நபர்கிட்ட இருந்து நீங்கள் ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கீங்க, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் நபர்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருங்க. அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து எவ்வளோ சீக்கிரம் இணைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இணைச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷனோ இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷனோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது அது இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழியாக அமையலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா அதனால் இப்போ உங்களோட ஈகோ அஃபெக்ட் ஆகுது அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க. ஏன்னா அந்த சைடில் இருக்க உங்கள் நபர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஈகோ விஷயத்தில் கூட உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்காம நீங்கள் வர்றதுக்காக காத்துட்ருக்கலாம். ஸோ அதனால கூட ஏஞ்சல் நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னும், இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படி செய்கிறதுனால உங்கள் காதலை புதுப்பிச்சு கொள்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னும், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேர்ந்து இணைகிறதுக்கான வாய்ப்பு இன்னுமே ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்கள் நபர்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இதுக்கு தகுந்த சமயமாக எது இருக்கும் அப்படி தெரில அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் நபர்கள்கிட்ட போய்ட்டு பேசலாம் அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த டெக்கில் இருந்து என்னென்ன விஷயம் உங்கள் நபரோடு நீங்கள் எதிர்காலத்தில் இணையலாமா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுட்டு இப்போ மற்ற டெக்கில் இருந்து கிளியர் பண்ணி என்ன விஷயத்த இவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது. அதாவது இது வந்து பொதுவான வாசிப்பு, கலெக்டிவ் ரீடிங் அப்படிங்கிறதையும் மனசில் வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்ன சூழ்நிலை நடந்துட்டுருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் உங்கள் நபர்கள் கூட இப்போ புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கொள்வோமா. ஸோ அப்படி இருந்து நீங்கள் அந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்ருக்கு அப்படின்னா இந்த கஷ்டமான காலங்கள் வந்து மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்கே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காதல் வந்து உங்களை விட்டுட்டு போனதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இழப்புங்கிறது வந்து இருக்கும். சரியா? அப்படி இருந்தாலுமே கூட இங்கே என்ன நடந்துக்கு அப்படின்னா, அவங்களோட ஈகோலேருந்து இறங்கி வராமல் இருக்கிறது தான் இந்த காதலில் டக்குன்னு நீங்கள் 2 பேருமே ஒன்று சேர முடியாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்போது எதிர்காலத்தில் வந்து நீங்கள் இந்த நபர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பட்சத்தில் இது வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், நீங்கள் 2 பேரும் எதிர்காலத்தில் வந்து
சேர்றதுக்கு வந்து முடியாமல் நிகழ்காலத்தில் வந்து நீங்கள் அவங்கள கூட சேர முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணங்கிறது கண்டிப்பாக ஃபேமிலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கூட எதிர்காலத்தில் இப்போ ஃபேமிலி சம்மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டா எதிர்காலத்தில் வந்து அவங்க சம்மதித்து உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் அவங்க மனசு மாறணும், சீக்கிரமாக உங்கள் நபர்கள்கிட்ட எல்லா பிரச்சனையும் நீங்கி நீங்கள் அவரோட சேரணும் அப்படின்னா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்த ஏஞ்சல் வந்து ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ உங்களுக்குள்ளே எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை போயிட்டுருக்கு அப்படின்னா கூட இது ரொம்பவே தொடர விடாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க இந்த காதலுக்காக அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காதலை வந்து கூடிய சீக்கிரமாக நீங்கள் வந்து சரிப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா கூட அவங்க வெளிக்காட்ட மாட்டேன்றாங்க. அதாவது உங்கள் மேலே காதல் இருக்குது, சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் கூட வெளிக்காட்டாமல் இருக்குது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஓகே. அப்போது நீங்கள் இதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் இங்கே ஒரு சிலர் வந்து ஏதாவது சொல்லியிருக்கலாம், நான் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸோ அதனால இந்த காதலுக்காக என்னால் ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியல அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் வந்து சரியாக ஒரு காரணத்தை சொல்லாமல் சும்மா பொய்க்கு ஒரு பொய் போர்வையை போத்திட்டு ஒரு காரணத்தை சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதும் இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் திருமணமான நபர் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களை காதலிக்கிற அந்த நபர்கள் வந்து, அதாவது நீங்கள் திருமணமாகி இருக்கவங்களுக்கு நீங்கள் காதலிக்கிறவங்களும் திருமணமானவங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பொய் போர்வையை போத்திட்டு இந்த காதலுக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காமல் உங்ககிட்ட ஃபேமிலியை சம்மந்தப்படுத்தி இல்லைன்னா ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லி கொஞ்சம் உங்களை தள்ளி வச்சுட்டு இவங்க வேலையில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது இங்கே வந்து இது வந்து நீங்கள் திருமணம் உங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திருமணமானவர், நீங்கள் காதலிக்கிறவங்களுக்கும் திருமணமானவங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு பொருந்தும். அப்படி இல்லை நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காதலிச்சிட்ருக்க நபருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சரியான கைடன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்து இங்கே எனக்கு தெரியுது. இவங்க மனசுக்குள்ளே இந்த காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட இதை எதிர்காலத்தில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் இதுக்காக ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறது எப்படி, யார் மூலமாக, எந்த வழியில் போகலாம், இல்லை இந்த வழியில் இவங்க முயற்சி செய்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கிறதுனால கூட இவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்காங்க. அதனால தான் உங்கள் நம்பர் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரண்ட்லி நீங்கள் ஏதாவது போய்ட்டு கதைச்சா கூட கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது, அதே மாதிரி நீங்கள் இல்லாமல் இவங்களால் அடுத்த கட்டத்துக்கு போய் வாழவும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஏன்னா இந்த நபர் உங்களை காதலிச்சிட்டு இருக்கும்போதே இவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்க மாதிரியும் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாக ஒரு கற்பனை பண்ணி அதுக்குள்ளே அந்த ட்ரீம்குள்ளே நீங்கள் 2 பேரும் வாழ்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் 2 பேர்த்துக்குமே சரி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். ஓகே. ஸோ அதனால தான் உங்கள் நபர்கள் கூட இதுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் கிடச்சா நல்லா இருக்குமா அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. அதாவது இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி யாராவது கைட் பண்ண வரமாட்டாங்களா, இவங்க மனசு விட்டு பேசுகிறதுக்கு மாதிரி யாராவது வரமாட்டாங்களா இந்த காதலுக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் நபர்கள் காத்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி இங்கே வந்து உங்கள் நபர்கள் திருமணமாகியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இந்த காதலுக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல நிறையவே யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க கரண்ட்லி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு இவங்களுக்கு சடனாக வர முடியாது அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு அந்த ஃபேமிலியை விட்டுட்டு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுனால கூட இவங்க ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே போல் உங்கள் நபர்களுக்கு வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் கூட இதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது இவங்க வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா கூட இவங்களால் அது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து சேருது அப்படிங்கிற சூழ்நிலை வந்து புரியாமல் இருக்கிறதுனால கூட இந்த பிரிவு வந்து கொஞ்சம் நீடிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா கார்டுமே ரிவர்ஸில் வந்துருக்கு. அப்படின்னா இவங்க வந்து எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபர்கள் வந்து இப்போ ஃபேமிலியோடு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்களால் சுயமாக எந்த முடிவும் எடுத்துகிட்டு எதிர்காலத்தில் நீங்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க வந்து இந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால கூட இவங்களால அந்த இடத்துல இருந்து இந்த காதலுக்காக அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல. ஆனால் இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம் எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு, அதாவது ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு ஒர்க் விஷயமா அப்படி ஏதாவது வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா இந்த காதலுக்காக ஒரு ஸ்டெப்பு எடுப்போம் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் இருந்தாலுமே கூட எப்படி இந்த ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே போகிறது அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஸோ ஒரே இடத்துல நின்று ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இவங்களுக்கு வந்து இப்போ சேரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட உங்ககிட்ட ஒரு நியூஸ் கொடுக்குறது, உங்ககிட்ட வந்து சேர்றதும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் கூட அது சடனாக உங்ககிட்ட வந்து சொல்ல முடியல. ஏன்னா நிறைய தாமதம் ஆகுது. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு யுகங்கள் மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க சைடில் இருந்து எந்த ஸ்டெப்புமே சடனாக எடுத்து வச்சுட்டு வர முடியல. நிறைய திங்க் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க, இந்த விஷயம் இப்படி பண்ணினா சரியாக இருக்குமா, நீங்கள் வந்து நிஜமாவே அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து பொருந்தக்கூடிய நபர்களா, நிஜமாவே நீங்கள் லைஃப் லாங் வருவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் காதலிச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய ரகசியங்கள் வந்து இருந்திருக்கும். அதாவது உங்கள் நபர்கள் சைடு இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்கள் சைடு இருந்திருக்கலாம். ஸோ உங்கள் சைடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை எப்படி சரியாக ஒரு வாழ்க்கை துணையாக எடுத்துகிட்டு போக முடியும், இவங்க சரியாக லைஃப்லும் கூட வருவாங்களா அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால கூட எதிர்காலத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து இருக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்ருக்க நபர்கள் வந்து திருமணமான நபர்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் திருமணமாகி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் அந்த ஃபேமிலியில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கிறதுனால கொஞ்சம் இவங்க ரகசியமாக இந்த விஷயத்த வச்சுட்டு அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் ரகசியமாக வெளியே வந்து உங்கள் கூட ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து தற்போதைய சூழ்நிலைக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது எதிர்காலத்தில் உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே கூட இதை வந்து லீகலாக வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, ஒரு இல்லீகலாக தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது. ஓகே, மற்றபடி காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கரண்ட்லி அவங்க குடும்பத்தில் வந்து நடக்கிற விஷயமும் சரி, அவங்கள சார்ந்த விஷயமும் சரி, எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு கருத்துமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் ஈகோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால கூட திருப்பி வந்து சேரும்போது எங்கே தான் வந்து தாழ்ந்து போயிடுவோமோ, அதாவது திரும்ப புது நியூ பிகினிங் வரக்குள்ள அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க தாழ்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால கூட நீங்களாக வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக காத்துட்ருக்க மாதிரி இருக்குது. அதாவது இவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும், புதுசான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இவங்க காத்துட்ருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் வேணும் தான், ஆனால் கூட அதுக்கான ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக அவங்க எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் எங்கள் கார்ட்ஸ் வழியாக வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க நினைக்கிறாங்க நீங்களாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதாவது உங்களுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் மாற்றிட்டு நீங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக நின்று இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா கூட இல்லை அவங்களாவே வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு, அதாவது நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இங்கே தெளிவாக தெரியுது. அதனால கூட இவங்க வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒர்க் விஷயத்தில் இல்லைன்னா வேறு விஷயத்தில் இவங்க வாழ்க்கையை இவங்க ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்காக எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரியும் இந்த கார்ட்ஸ் வழியாக வந்து தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் நபரை உங்ககிட்ட ஈர்த்துக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துனீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சரியான முறையில் அந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணாமல் கொஞ்சம் தவறுகள் படுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து பாதியில் கூட அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அப்படியெல்லாம் பாதியில்
ஸ்டாப் பண்ணும்போது, இல்ல தவறான முறையில நீங்க அத பயன்படுத்தும்போது, கண்டிப்பா உங்க நபர்களுக்கும் உங்களுக்கும் இடைவேளைங்கிறது கொஞ்சம் அதிகமாவே விழுந்திருக்கும். ஓகேயா? ஏன்னா இங்க கார்ட்ஸ் ஐடியா வந்து ரொம்ப எனக்கு இங்க கிளியரா தெரியுது. இங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு தெரியாம ஃபாலோ பண்ணி தப்பா போயிட்டு அத அப்படியே பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது அப்படி ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அத கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேயா? ஸோ அது கூட உங்க காதலுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஒரு சில விஷயத்த கையெடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்காக ஏதாவது ஒரு விஷயத்த கையெடுத்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அத வந்து செஞ்சு முடிங்க. பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜும் யூனிவர்ஸ் வந்து இங்க குடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் நபர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பா இல்லை ட்வின் ஃபிலிமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இது கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இங்கே கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பொய்ப்பொருளை போத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இல்லை அப்படின்னு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட நபர்கள் வந்து திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து சரிப்படுத்தி கொள்ளுங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து கார்மிக்ங்கிற விஷயமும் வந்து இந்த கார்ட்ஸ் வழியாக தெரியுது. அப்படிங்கும்போது உங்கள் நபர்கள் வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னா, அப்போ திருப்பி வந்து ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, மற்றபடி உங்கள் ரிலேஷன்ஷிப்காக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, அதை சரியான முறையில் பண்ணி முடியுங்க. கண்டிப்பாக அந்த காதல் வந்து எதிர்காலத்தில் உங்கள் கை கூடுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ரீடிங் வழியாக பார்க்கும்போது 100க்கு ஒரு 65% மாதிரி உங்கள் நபர்களோடு நீங்கள் எதிர்காலத்தில் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் பட்சத்தில் தான் இது சாத்தியமாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ஸோ அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைங்க. அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப வேகமாகவே சேர்த்து வச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.